மகாபெரியவாச்சரணம். திருப்பாவை இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் அழகாக கண்ணனை துயில் எழுப்புகிறார். எல்லோரையும் புகழ்ந்து பேசக்கூடியவள் கண்ணனை சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு சொல்லியா தர வேண்டும்? அவ்வளவு அழகாக கண்ணனின் ஒவ்வொரு குணங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறாள். அதில் அற்புதமான ஒரு குணத்தை சொல்கிறாள். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு சொல்கிறாள். இந்த ஊற்றம் உடையாய் பெரியாய், அதாவது என்ன அப்படின்னா, ஊற்றம் அப்படின்னா ஒரு ஈடுபாடோடு இருக்கிறது, ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது அந்த ஊற்றம் உடையாய் அப்படின்னு சொல்றதுக்கு அழகாக அவள் சொல்கிறாள். பக்தர்களோடு சேர்ந்திருப்பதில் நான் அவர்களோடு தான் சேர்ந்திருப்பேன் என்று ஸ்திரமாக இருப்பானாம். அப்படி இருக்கும் பொழுது பக்தர்களிடம் அடங்கி போய்விடுவானாம். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்து கொள்வானாம். கோபியர்களை நாம் பார்த்தோம் இல்லையா? எப்பொழுது அழைத்தாலும் ஓடி வந்து விடுவான். நண்பர்கள் அழைத்தால் ஓடி வந்து விடுவான். ஆனால் அவனையே அந்த வேதங்களால் கூட அளவிட முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கு அவன் நம் கண்ணுக்கு முன்னே இவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று பெரியாய் அப்படின்னு சொன்னா எதிரிகளிடம் எப்படி இருப்பான் என்றால் அவர்களுக்கு வலிமை மிக்கவனாக இருப்பான். இவ்வளவுதான் அவனுடைய வலிமை என்று அவர்களால் கணக்கிடவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. இதற்கு அழகாக ராமாயணத்தில் அற்புதமான ஒரு காட்சி. லக்ஷ்மணன் அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராவணன் என்ன செய்கிறான்? யுத்தத்தில் லக்ஷ்மணன் மீது அம்பை வீச லக்ஷ்மணன் மயங்கி விழுந்து விடுகிறானாம். அப்பொழுது ராவணன் என்ன நினைக்கிறான்? ஆகா, இந்த அம்பினால் மயக்கம் அடைந்தான் இல்லையா அந்த லக்ஷ்மணனை, லங்கைக்கு நாம் கொண்டு சென்று விடுவோம். அந்த லங்கைக்கு கொண்டு சென்று அங்கு அரக்கர்களிடம் விட்டு விடுவோம். அவர்கள் இவனை சிறையில் அடைத்து விடட்டும் அப்படின்னு நினைக்கிறான். நினைத்த உடனே லக்ஷ்மணனை தூக்கலாம். அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், கைலாய மலையே நாம் தூக்கி விட்டோம், இவனெல்லாம் எம்மாத்திரம் என்று சும்மா இடது கை அப்படி லேசா கொடுத்து தூக்குகிறானாம். அசையவே இல்லை லக்ஷ்மணன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வலது கையையும் சேர்த்து வைத்து தூக்குகிறான். ஒரு பங்கு கூட, ஒரு புள்ளி கூட நகரவில்லை. சரி என்று அவனை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர் கூட்டங்களை அனைவரையும் வைத்து தூக்க முயற்சிக்கிறான். முடியவே இல்லை. லக்ஷ்மணன் எப்படி கிடந்தானோ அப்படித்தான் இருக்கிறான். லக்ஷ்மணன் யாருடைய அவதாரம்? ஆதிசேஷன் அவதாரம். அவன்தான் இந்த உலகத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எப்படி பாரமாக இருப்பான் இல்லையா? இது எல்லாம் ஹனுமன் அங்கு தூரமே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். இங்கே இவர்களால் முடியவில்லை, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹனுமன் ஒரு நிமிடத்தில் அப்படியே ஓடியே வந்து அலாக்காக லக்ஷ்மணனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு பறந்து சென்று ராவனிடம் சேர்த்து விட்டானாம். ராவணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது இங்கே? ஒரு கையால் தூக்கி பார்த்தும் முடியவில்லை, 2 கையால் தூக்கிட முடியவில்லை, கூட்டமாக தூக்கி பார்த்தும் முடியவில்லை. ஒரு சிறு வானரம், இந்த வானரம் அலாக்காக தூக்கிவிட்டது. எப்படி இது நடந்தது என்று பார்த்தால் அதே வார்த்தை தான். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில். பக்தர்களுக்கு எப்படி இருக்கிறான்? அடங்கி போகிறான். ஹனுமன் எப்படி இருந்தான்? லக்ஷ்மணன் மீது எவ்வளவு பக்தியுடையவன் இல்லையா? ராமன் லக்ஷ்மணன் என்றாலே அவனுக்கு உயிர் இல்லையா? அப்படி இருப்பவனிடம் லக்ஷ்மணன் எளிதாக சென்று விட்டான். இவ்வளவிற்கும் லக்ஷ்மணன் அந்த சுய நினைவில்லாமல், பிரஜை இல்லாமல் மயக்கத்தில் இருந்திருக்கிறான். மயக்கத்தில் இருந்தாலும் அந்த குணம் அப்படியே தான் இருக்குமா? எதிரிகள் என்றால் இந்த குணம், பக்தர்கள் என்றால் இந்த குணம் என்று அந்த குணம் மட்டும் மாறவே மாறாதாம். அப்படிப்பட்ட அந்த ஊற்றமுடையாய் பெரியாயாக இருக்கிறான். மகாபெரியவா சரணம்.